நான் இன்னைக்கு நல்ல ஒரு சுவையான ரசம் தான் செய்ய போகிறேன். புளியே சேர்க்காத ஒரு ரசம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, மாங்காய் வத்தலுக்கு வந்து நம்ம மாங்காயில் உப்பு போட்டு வைக்கிறோம் இல்லையா, நாள் போட்டுட்டு மறுநாள் பார்த்தோம்னா இந்த தண்ணி வந்து நல்லா புளிப்பாக இந்த உப்பெல்லாம் சேர்ந்து இந்த மாங்காய் தண்ணி இருக்கு இல்லையா, அதில் ஒரு அரை கப் எடுத்துட்டு எண்ணெய் சூடானது பிறகு பட்டை மிளகாய், கடுகு, கருவேப்பிலை சேர்த்துட்டு அந்த ஊற வச்ச அந்த மாங்காயிலே ஒரு துண்டு எடுத்து சின்ன சின்னமாக கட் பண்ணிவிட்டு அதையும் அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு அதை கொஞ்சம் நசுக்கி விட்டுட்டோம்னா நல்லா அந்த புளிப்பு தன்மை வரும். இதில் வந்து நம்ம உப்பு சேர்க்க வேண்டியதில்லை, ஏன்னா ஏற்கனவே இந்த தண்ணியில் உப்பு இருக்கிறதுனால இந்த தண்ணி வந்து இந்த தாளிச்சதோட சேர்த்துட்டு நான் வந்து ஒரு டம்ளர் வந்து கஞ்சி தண்ணி சேர்த்துருக்கேன், சோறு வடித்த தண்ணி. இது நம்ம வந்து அரிசி கழுவுற தண்ணி 2வது தண்ணி சேர்த்தோம்னாலும் நல்லாயிருக்கும். கஞ்சிக்கு பதிலாக நம்ம அந்த தண்ணியை சேர்க்கலாம். அதுக்கு பிறகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த ரசம் கொதிக்கும் போது அவ்வளோ ஒரு சூப்பரான மணமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் மஞ்சள் பொடி எதுவும் கலக்க வேண்டியதில்லை. செம்ம டேஸ்ட்டான மாங்காய் ரசம் ரெடி.